16 பேர் கொண்ட டெஸ்ட் குழாம் இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எதிர்வு கூறியதைப் போல ஓஷத பெர்னாண்டோ இந்த குழாமில் இடம்பெறுகிறார். தனஞ்சய டி சில்வா தலைமையிலான இந்த குழாமில் திமுத் கருணாரத்ன, பேத்தோனி சங்கர், குசல் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திமால், கமிந்து மெண்டிஸ், ஓஷத பெர்னாண்டோ, சதீர சமரவிக்ரம, பிரபா ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ், ஜெஃப்ரி வெண்டசே, அசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, மிலான் ரத்நாயக் ஆகியோர் இடம்பெறுகின்றார்கள். இங்கிலாந்துக்கு சென்ற குழாமிலிருந்து கசுன் ராஜித, நிஷான் மதுஷ்க, நிசல தாரக ஆகியோர் வெளியேற்றப்படுகிறார்கள். இலங்கை ஏ அணிக்காக தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவிலே சுழல் பந்து வீசி வந்த 27 வயதான ஆஸ்பின் பந்து வீச்சாளர் நிஷான் பீரிஸ் இலங்கை குழாமில் ஸ்டாண்ட் பை வீரராக அறிவிக்கப்படுகிறார். ஓஷத பெர்னாண்டோ 1.5 வருட காலத்துக்கு பிறகு இலங்கை குழாமுக்கு அழைக்கப்படுவதோடு இறுதி 11 வரையில் அவருக்கான இடம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. தினேஷ் சந்திமால் விக்கெட் காப்பில் ஈடுபட மாட்டார் என்று நேற்றைய நாளில் என்னுடைய காணொலியில் தெரிவித்திருந்தேன். இதனால் குசல் மெண்டிஸ் அநேகமாக விக்கெட் காக்கும் 7ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக ஆடக்கூடும். இங்கிலாந்து தொடரில் 7ஆம் இலக்கத்தில் மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடிய கமிந்து மெண்டிஸ் இந்த தொடரில் 3ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த ஆடுவார் என்று கருதப்படுகிறது.